தலைப்புச் செய்திகள். புனிதமான ரம்ஜான் மாதம் சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் அதிகரிக்கட்டும். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் துணை நிற்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். செம்மஞ்சேரியில் 261 கோடி ரூபாயில் அமையவுள்ள விளையாட்டு நகரத்திற்கு அடிக்கல். தேர்தல் அச்சம் காரணமாகவே பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழகம் வருகின்றனர். செல்வ பெருந்தகை விமர்சனம். 400 முறை வந்தாலும் தமிழகம் RSS பாஜகவிற்கான மண் அல்ல என்றும் திட்டவட்டம். தமிழகம் புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் போட்டியிட வரும் 20ஆம் தேதி முதல் திமுக விருப்ப மனு விநியோகம். பொது பிரிவுக்கு 25,000 ரூபாயும் தனித் தொகுதிக்கு 15,000 ரூபாயும் நிர்ணயம். ஈரான் மீது விரைவில் தாக்குதல் நடத்த தயாராகி வரும் அமெரிக்கா. அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இஸ்ரேலுடன் சேர்ந்து போர் தொடுக்க ஆயத்தம். இனி விரிவான செய்திகள். ரம்ஜான் நோன்பு தொடங்கியுள்ளதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரம்ஜான் மாதத்திற்கான பிறை தெரிந்ததால் இன்று முதல் ரம்ஜான் நோன்பு தொடங்குகிறது. இதனிடையே இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் தனது ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த புனிதமான மாதம் நமது சமூகத்தில் ஒற்றுமையின் உணர்வை மேலும் அதிகரிக்கட்டும் என்றும் எங்கும் அமைதியும் செழிப்பும் நிலவட்டும் என்றும் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்தியுள்ளார். திமுக ஆட்சியில் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு 177 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதுகுறித்து பேசியுள்ள அவர், விளையாட்டு வீரர்கள் ஹெல்தியாக இருந்தால்தான் மாநிலமும் ஹெல்தியாக இருக்கும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் செம்மஞ்சேரியில் 261 கோடி ரூபாயில் அமையவுள்ள விளையாட்டு நகரத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான விண்ணப்ப விநியோகம் வரும் 20ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று திமுக அறிவித்திருக்கிறது. பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயும் தனித் தொகுதிக்கும் மகளிருக்கும் 15,000 ரூபாயும் தலைமை கழகத்தில் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் தொகுதிகளுக்கு கட்டணம் செலுத்தி இருந்தால் அந்த தொகை திருப்பி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு வழங்கப்பட்ட கிங் பட்டம் அதிகாரத்தின் அடையாளம் அல்ல என்று ஷாருக் கான் விளக்கமளித்திருக்கிறார். தன் படத்தின் கதை மீதும் தன் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ள ரசிகர்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வையே அது காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஷாருக் கான் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள கிங் பட்டத்திற்கு விளக்கமளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலை நடத்த தமிழக சட்டப்பேரவை கூடுதல் செயலாளரை தேர்தல் அதிகாரியாக நியமித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். இணை செயலாளரை உதவி தேர்தல் அதிகாரியாகவும் நியமித்திருக்கிறார். தமிழகத்தில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. 26ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்கும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மதுவை ஒழிக்கும் நடவடிக்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலையளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மது ஒழிப்பு குறித்த அறிவிப்பை திமுக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், கூடுதல் சீட்டுக்காக கூட்டணி மாறும் அவசியம் தங்களுக்கு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் நள்ளிரவில் கைது செய்திருப்பது மீண்டும் மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களது 2 விசை படகுகளையும் மீன்கள் மற்றும் வலைகளையும் இலங்கை படையினர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நேற்று முன்தினம் காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த நிலையில் மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருப்பது மீனவ குடும்பங்களை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது.